ரசமான பாட்டை பாடுற கம்பன் இந்த சாமானிய பாடலாம் பின்னால செருகி வச்சுட்டான், இதெல்லாம் கம்பன் பாடல அப்படின்னு அவர் எழுதுறார். இதுக்கு எதிர்ப்பு யார் தெரிவிச்சான்னு நினைக்கிறீங்க? நிறைய பாடல்களை தேர்ந்தெடுத்து இது கம்பன் பாடியதல்ல, இடைச்செருகல்னு ரசிகமணி போட்டார். இதற்கு கம்பன் அன்பர்களோ பக்தர்களோ யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இதுக்கு முதல் எதிர்ப்பு குரல் வந்தது எங்க இருந்ததுன்னா பாவேந்தர் பாரதிதாசன் கிட்ட இருந்து. யார் அது? கம்பன் கவிதையில் கை வைக்கிற கொம்பன் யார் அப்படின்னு கேட்டது பாரதிதாசன். இந்த கதை மேல அவருக்கு இணக்கம் கிடையாது, ஆனாலும் கம்பன் கவிதை மேல எவ்வளவு பிடிதனம் இருக்கிறது பாருங்கள். யார் கம்பன் கவிதையில் கை வைப்பது என்று ஒரு புரட்சி குரல் வருது எங்க இருந்து? பாரதிதாசன் கிட்ட இருந்து. அதனால கவிதையை படித்து கதையில் இணக்கம் இல்லாட்டா கூட கவிதையை படித்து அப்படி ரசித்திருக்கிறார்கள். இந்த பாட்டை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா அந்த புதுச்சேரி வீதிகளை ரசிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் சிறப்பாக அந்த கடற்கரை சாலை, அது ஒரு அழகான பிரெஞ்சுக்காரர்களுக்கு சொல்லுவாங்க, பிரெஞ்சு நாட்டுக்கு வீதி அழகு, பிரிட்டிஷ்காரனுக்கு நீதி அழகு. அவனோட லா தானே நம்ம இப்போ வச்சிருக்கோம். பிரிட்டிஷ்காரனுக்கு நீதி அழகு, அதை வச்சுதான் நம்ம இப்போ இந்தியன் பெனல் கோடு, அதை வச்சுதான் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய சட்டத்திட்டங்கள் அமைச்சிருக்கோம். பிரெஞ்சு நாட்டுக்கு வீதி அழகும்பாங்க. பாரிஸ்ல இருக்கக்கூடிய வீதிகளினுடைய அமைப்பு மாதிரி இறங்கியும் பார்க்க முடியாது. அது மாதிரி பாண்டிச்சேரியில போய் பார்த்தா அகலமான வீதிகள், ஏன்னா பிரெஞ்சுக்காரனுடைய ஆளுகைக்குள்ள இருந்ததுனால அகலமான வீதிகள். இந்த கடற்கரை சாலையில நடந்து போறதே ஒரு சுகமான அனுபவமா இருக்கு. பாவேந்தர் பாரதிதாசன் புதுச்சேரியில் இருக்கும் போது, அவர் புதுச்சேரிக்காரர் தானே, ஒரு நாள் அந்த கடற்கரை பாதை அழகா கையை வீசிக்கிட்டு நடந்து வேகன்னு மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போறார். 1 மணி ஆகி போச்சு, பசி பொறுக்க மாட்டாராம். அவர் வரலாற்றுல எழுதினாங்க, ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாராம். மயில் ஆடிக்கொண்டிருக்கும், குயில் இன்னிசை பாடிக்கொண்டிருக்கும் எழுதிட்டு மனைவியை கூப்பிடுவாராம், சாப்பிட ஏதாவது இருக்கா, பசியா இருக்கு. அங்க மயிலும் குயிலும் ஆடிக்கிட்டு இருக்கு, இங்க எனக்கு பசியா இருக்கு, ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, எல்லாம் சாப்பிட்டாச்சு, அதான் 9 மணிக்கே சாப்பிட்டுமே, நான் வேற ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லை. அப்போ என்ன, நான் சாப்பிடும்போது நிறைய தேங்காய் துவையல் வச்சிருந்தியே, அது மிச்சம் இருக்குல்ல? ஆமா, அது மிச்சம் இருக்கு, அதை என்ன பண்ண போறீங்க? வெறும் தேங்காய் துவையலை கொண்டா அதை சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டுக்கிட்டு கவிதை எழுதுவோம். அப்படி அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நிறைய ரசனையான பகுதிகள். பசி பொறுக்க மாட்டாராம். அப்படியே வீட்டுக்கு வந்தா 1 மணி வேகன்னு வெயில்ல நடந்து வந்தா கூட கொஞ்சம் பசி. சில பேருக்கு சாப்பிடும் முன்னாலே என்ன சாப்பாடுன்னு கேட்பாங்க. சாப்பாட்டு பிரியர்களா இருந்தாங்கன்னு வைங்க. இந்த சாப்பாட்டு மேல பிரியம் இல்லைன்னா எதை போட்டாலும் சாப்பிட்டு பேசாம போயிட்டே இருப்பாங்க, கவலையப்பட மாட்டாங்க. இந்த சாப்பாட்டு மேல பிரியம் இருந்தா ஒரு கேள்வி இருக்கு, என்ன சாப்பாடு? பசியோட வந்து செருப்பை கழட்டி விட்டு கைகால் முகம் கழுவிட்டு வந்து உட்காந்து என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டாரா மனைவிட்ட. அந்த மாதிரி சொன்னாங்களா, பூசணிக்காய் சாம்பார், பூசணிக்காய் கூட்டு, பூசணிக்காய் பொரியல். என்ன இது எல்லாம் பூசணிக்காயா? இல்லை, இன்னைக்கு பூசணிக்காய் தான் இருந்துச்சு, அது போட்டு எல்லாம் சரி போடு, பசி அகோரமா இருக்குன்னு அது இலையை போட்டு அந்த அம்மா அழகா சாதம் போட்டு பூசணிக்காய் சாம்பார் கூட்டு எல்லாம். இவருக்கு பசி வேற அகோரமா இருக்கா, சாப்பிட்டார். எல்லாம் ஒரே காயில தான் கூட்டு பண்ணிருக்கு, ஒரே காயில தான் சாம்பார் வச்சிருக்கேன், ஆனா அவ்வளவு சுவையா அந்த அம்மா பண்ணிருக்காங்க. அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே பூசணிக்காயான்னு சலிப்பா கேட்டாரே, நல்லா இருந்துச்சோ இல்லையோன்னு அந்த அம்மா கவலை. அவர் ஒன்றும் சொல்லலை, நல்லா இருக்கு இல்லைன்னு ஒன்றும் சொல்லலை. அந்த அம்மா கேட்டாங்க, என்னங்க எல்லாம் பூசணிக்காய் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்களாம். இவர் அந்த வீதியில நடந்து வந்தாரு பாருங்க, கடற்கரை சாலையில. அப்ப அப்படியே நடந்து வரும்போது பாக்குறாரு, பார்த்தா ஒரு கட்டடம் கட்டி புதுசா அதுல ஒரு பூசணிக்காயில கண்ணு மூக்கு வாயெல்லாம் வரைஞ்சு திருஷ்டி பரிகாரத்துக்காக தொங்க வச்சிருக்கான். அதை பார்த்துக்கிட்டே வந்தாரு. வீட்டுல வந்து கேட்டா இந்த அம்மா பூசணிக்காய் சாம்பார், பூசணிக்காய். சரி போடுன்னு சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த அம்மா கேட்டாங்க, நல்லா இருந்துச்சா சாப்பாடுன்னாங்க. இவருக்கு உடனே அந்த பூசணிக்காய் ஞாபகம் வந்துட்டு. எங்க அந்த மெய் வண்ண வீடு கட்ட உனை தொங்க விடுகிறார்கள்னு ஒரு பாட்டு பூசணிக்காய்க்கே எழுதியிருப்பார். அந்த பூசணிக்காய் ஞாபகம் வந்துட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு கேட்ட உடனே பதில் சொல்றாரு கவிஞர். என்ன சொன்னாருன்னா, கைவண்ணம் அங்கு கண்டேன், கரிவண்ணம் இங்கு கண்டேன்னார். அங்க ஒருத்தன் ஒரு பூசணிக்காயில கைவண்ணத்தை காட்டி வச்சுட்டான், அதுலயே மனுஷன் படத்தை வரைஞ்சி கைவண்ணத்தை காட்டியிருந்தான். கைவண்ணம் அங்கு கண்டேன், கரிவண்ணம் இங்கு கண்டேன்னார். இப்படி சொல்லணுமானா எத்தனை நாள் இந்த கம்பன் கவிதையை படிச்சு தெளிச்சிருக்கணும் பாருங்க. இப்படி தெளிச்சா தானே அப்படி ஒரு வார்த்தை வரும். அதனால அவ்வளவு அபூர்வமான பாட்டு, விஸ்வாமித்திரனுடைய வாயினால் மொழியப்பட்ட ஒரு அருமையான பாட்டு. ராமா கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு. தாடகா வதம் பண்றதுக்கு விஸ்வாமித்திரன் தசரதனிடத்தில் உத்தரவு வாங்கி ராமனை அழைத்து கொண்டு வந்தான். இப்பொழுது தாடகாவதம் நிறைவேறி விட்டது. அரக்கர்களால் விஸ்வாமித்திரன் யாகம் பண்ணுகிற போது அனுபவித்த தொல்லைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அந்த ராமனை கொண்டு போய் தசரதனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதுக்காக தான் ராமனை கூட்டிட்டு வந்தார் விஸ்வாமித்திரன். கொண்டு போய் ராமனை தசரதனிடத்தில் ஒப்படைக்க வேண்டியதார். ஒப்படைக்கவில்லை. விஸ்வாமித்திரன் சொல்லுகிறான், ராமா வா, நாம மிதிலைக்கு போகலாம். அங்கே ஜனகமா மன்னன் என்று ஒரு மன்னன் இருக்கிறான்.
அவனுடைய அருமந்த மகள் சீதா தேவிக்கு திருமணம் நடக்கப் போகிறது. சிவதனுஷை யார் வளைக்கிறார்களோ அவர்களுக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக ஜனகன் அறிவிப்பு செய்திருக்கிறார். ஆகவே நாம் அங்கே செல்ல போகிறோம், புறப்படு. தகப்பனார் தான் சொல்லிட்டாரே, விஸ்வாமித்திரருக்கு ஒரு வார்த்தை மறுத்து பேசாதே. நாம இருந்தா கேட்டிருப்போம், எங்க அப்பாட்ட என்ன சொல்லி என்ன கூப்பிட்டு வந்தீங்க, இந்த யாகத்தை காப்பாத்துறதுக்கு என் துணை வேணும்னு தானே கூப்பிட்டு வந்தீங்க, இப்ப அது முடிஞ்சிட்டுல என்ன என் வீட்டுக்கு விட வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருப்போமா இல்லையா? ஒன்னும் பேசல. ஏன்? விஸ்வாமித்திரன் என்ன சொன்னாலும் மறுத்து பேசாதே என்பது என் பிதாவின் கட்டளை. மிதிலைக்கு வா, நான் போனேன், மிதிலைக்கு வா என்று விஸ்வாமித்திரன் மிதிலைக்கு அழைச்சிருப்பார். மிதிலையை நோக்கி ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் 3 பேரும் போகிறார்கள். முனிவருக்கு பின்னால ராமரும் லக்ஷ்மணரும் மிதிலைக்கு போறாங்க. நடந்து போனார்கள். தாடகாவதம் முடிஞ்சு, அகல்யா சாப விமோசனம் முடிஞ்சு, சீதா கல்யாணத்தை நோக்கி நம்ம அழைச்சிக்கிட்டு போறான் கம்பன். அதான் விமல சந்தோஷ சோபனம்னு ராமாயணத்துல பேர். மகிழ்ச்சி தரக்கூடிய அபூர்வமான பகுதி சீதா கல்யாண பகுதி. சிவதனுசை வளைக்கிறவனுக்கே என் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பேன். பன்னாட்டு மன்னர்களும் செய்தி கேள்விப்பட்டு மிதிலைக்கு திரண்டார்கள். சீதையினுடைய பேரழகை கேள்விப்பட்டு மிதிலைக்கு வந்தார்கள். தனுசை வளைச்சா சீதையை கல்யாணம் பண்ணலாமேனு கூட்டம் கூட்டமா வந்தார்கள். வந்தவர்கள் மிதிலாபுரியின் எல்லையை தாண்டி கூட உள்ள வரல. இந்த ஏற்கனவே வந்துட்டு திரும்பி போறவன்ட்ட ஒரு விசாரிப்போம்ல, நம்ம என்ன எல்லாரும் வந்து வளைக்கிறாங்களா இல்லை? அதில் வந்தவன் ஒருத்தன் சொன்னான், வில்லாவது ஒன்னாவது 10,000 பேர் சேர்ந்து வண்டியில வச்சு தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு, இதை போய் வளைச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ற வேலை இந்த ஜென்மத்தில் நடக்குமா? அதான் பேசாம நாங்க செய்தி கேள்விப்பட்ட உடனே மிதிலைக்குள்ள கூட போகல, அப்படியே திரும்பி வந்துட்டோம். உடனே இந்த பக்கமா போறவன் மிதிலைக்குள்ள போறவன் சொன்னா, சரி சரி உங்களால தூக்க முடியலன்னா எங்களாலேயும் தூக்க முடியாது, ஆனா இப்படிப்பட்ட ஒரு அருமையான வில்லை பார்த்துட்டாவது வருவோம், நிறைய செலவு பண்ணி வந்துட்டோம், அந்த வில்லு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாவது போயிடுவோம், வளைக்க முடியாட்டான்னு பாதி பேர் பார்த்ததோடு சரி. கொஞ்சம் பேர் பாதியிலே திரும்பி போயிட்டான். மீதி பேர் வந்ததே வந்தோம், வில்லையும் பார்த்துட்டோம், தொட்டாவது பார்த்துக்கிடுவோம், 4 பேர்ட்ட நாளைக்கு சொல்லலாம்ல, சிவதனுசை நான் தொட்டு பார்த்தேன்யா அப்படின்னு பெருமையா சொல்லலாம்ல. இப்படியே வருகிறவர்கள் எல்லாம் அந்த வில்லை பார்த்து பிரமித்து போய் வளைக்க முடியாம திரும்பி போயிட்டு இருக்க விஸ்வாமித்திரன் ராமலட்சுமணரைகளை அழைத்து கொண்டு மிதிலைக்குள்ள வர்றான். அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் பாருங்கள், மன்னனுக்கு ஒரு சிறிய குறை என்றால் மக்கள் அவ்வளவு வேதனை உற்றிருக்கிறார்கள். மன்னனுக்கு ஒரு சிறிய குறை, குழந்தைகள் திருமணம் ஆகாம இருக்கே, பெண் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாம இருக்கிற வீட்டுல அந்த தகப்பன்மார் ஒரு வாய் சோறு நிம்மதியா சாப்பிட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். 19 வயசு ஆன உடனே மனைவி ஆரம்பிச்சிருவாளே, இன்னும் 2 வயசு தான் இருக்கு, என்னத்தை பாக்குறீங்க, எங்க போறீங்க, போறதும் வாரதும் சாப்பிடுறதும் இருக்கிறதுமா தான் இருக்கு, பொண்ணுக்கு ஒரு வரன் பார்த்தோம்னு கொஞ்சமாவது உங்களுக்கு எண்ணம் இருக்கா அப்படின்னு அவ தினமும் ஆரம்பிப்பா. அவருக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாது. அதுவும் ஆரம்பிக்கிற நேரம் இருக்கு பாருங்க, பொருத்தமான நேரத்தில் ஆரம்பிப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது. ஒரு அப்பந்தான் வந்து உட்காந்து அழுத்து போய் ஒரு வாய் சாப்பிடுவார். அதுக்கு ஒரு மனைவி பக்கத்துல இருந்தே பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கா. சொன்னா, எப்படித்தான் சோறு இறங்குதோ, எனக்கு இந்த கல்யாணத்தை நினைச்சா எப்படித்தான் நடத்த போறோமோன்னு ஒரு வாய் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, உங்களுக்கு எப்படித்தான் இறங்குதோ, 4 இடத்துல போய் ஒரு பொண்ணு தேட முடியுமா, நீங்கள்லாம் போய் பார்க்கணும், பேசாம உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற. உடனே அந்த தகப்பனார் சொல்லுவார், நான் என்ன பார்க்காம இருக்கேனா, உன்ட்ட வந்து தினமும் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா, எத்தனை பேர்ட்ட சொல்லி எப்படி முயற்சி பண்றேன்னு உனக்கு தெரியுமா, அதுக்குன்னு ஒரு வேளை வந்து அது நிக்குமா, நம்ம பொண்ணுக்குன்னு ஒரு நல்ல புத்திசாலி பையன், அருமையான பையன் கட்டாயம் வருவான், கவலையை விடு அப்படின்னு மனைவியை தேத்துறதுக்காக அவர் சொல்றாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றா, ஆமா எங்க அப்பா புத்திசாலியா ஒரு ஆள் வரட்டும்னு காத்துக்கிட்டா இருந்தாரு, பேசாம நீங்க வந்த உடனே சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணலையா, அது மாதிரி நீங்களும் பாருங்க, என் பொண்ணுக்கு எழுதுனது நடக்கும், நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் புத்திசாலி எல்லாம் வரமாட்டான், எப்படி இருக்கு பாருங்க, இவ்வளவெல்லாம் சொல்லுவா. அதையும் கேட்டுக்கிட்டு இந்த சாப்பாடை சாப்பிடும். அதுக்கு பிறகு சொல்லுவா, என்ன அப்படியே போட்டது அப்படியே இருக்குன்னு இது வேற சொல்லிக்கிடுவா. இவ்வளவும் பேசிக்கிட்டு சாப்பாடு இறங்காது, பக்கத்துல இருந்தே சொல்லுவா, என்ன போட்டது அப்படியே இருக்கு, இலையில சாப்பிடுங்கன்னா. உடனே அவர் சொல்லுவார், நீ தான் முதல்ல சொன்னதுலேயே இறங்கி போச்சே வயிறு, இனிமே இதுக்கு மேல என்னத்தை சாப்பிடு. அந்த பெண்ணு கல்யாணம் ஆகாம வீட்டுல இருந்தான்னு வைங்க, போர்க்களமா தான் இருக்கும் அந்த வீடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணை இல்லாத விரக்தியில சண்டையும் போர்க்களமா தான். காலத்தோட பெண்களுக்கு கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாணம் என்கிற ஒரு உணர்வு, ஒரு எண்ணம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரும்னால கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறமா அவங்கள வீட்டில் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை செய்யறது ரொம்ப தப்பு, இது செய்யவே கூடாது. அது என்ன படிப்பாகட்டும், என்ன உத்தியோகமாகட்டும், கல்யாணத்துக்குன்னு ஒரு வயது வந்து விட்டால் பெற்றோர்களின் முக்கியமான கடமை காலத்தோட குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. நம்ம நாட்டில் 25% தர்மம் தவறி போனதுக்கு இது ஒரு காரணம், முக்கியமான காரணம். பழைய காலத்தில் அதனால்தான் பாருங்கள், அதை சரி என்று நான் சொல்லவில்லை, பழைய காலத்தில் அதனால்தான் படிப்பு கூட முக்கியத்துவம் கொடுக்காம காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி விட்டாங்க. ஒரு நெறிமுறை சார்ந்த ஒரு ஒழுக்கமான வாழ்வு,
அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது ஆணா இருக்கட்டும், பையன் தானே 30 வயசு இருக்கட்டும், பேசாம 35 வயசு வரட்டும். இப்போலாம் 40 வயசுல கூட கல்யாணம் பண்றாங்க. பையனுக்கு எத்தனை வயசு ஆனா என்ன அப்படின்னு பேசிக்கிட்டு கால நேரத்தை போக்கி கொண்டிருப்பது ரொம்ப தவறான ஒரு விஷயம். எனக்கு ஒரு ராஜா தான், அதனால வரிசையா பொண்கள் இருக்காங்களே, அதுவும் மூத்த குழந்தைக்கு கல்யாணம் காலத்தோட பண்ணிருக்கேன். மூத்த பையனாகட்டும் பொண்ணாகட்டும் காலத்தோட மூத்த குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ணிருக்கேன். அந்த மூத்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணாம தாமதப்படுத்தினீங்க, பின்னால் இருக்கிறது பூரா அதே மாதிரி தாமத கதையா போயிருதான் நடந்தது. சீதா கல்யாணத்துல சிவதனுசை வளைக்கிறவனுக்கே சீதையை திருமணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னதுனால தாமதம் ஆயிட்டு இருக்கு கல்யாணம். மன்னனுக்கு வருத்தம் தான். அந்த ஜனகமா மன்னனுடைய மனைவிக்கு ஒரு அழகான பேர், சுனயனின்னு பேர். அவளுக்கு அழகான கண்களை உடைய, எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டா என் பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் எடுக்கட்டும், சீதை கல்யாணம். அந்த ஊர்ல வாழ்ற ஜனங்களுக்கெல்லாம் எப்பதான் ராஜா வீட்டுல கல்யாணம் வரும், சீதா கல்யாணம் எப்ப வரும் எப்ப வரும்னு எல்லாரும் ஏங்கிட்டு இருக்காங்களாம். அந்த அம்மா எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு பார்த்தா அந்த சுனயனி கடைசியில என்ன பண்ணா தெரியுமா, எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு பார்த்துட்டு நேர கடைசியில ஒன்ன கும்பிட போயிட்டா. என்னன்னா அந்த சபா மண்டபத்துல சாத்தி இருந்த வில்லையே கும்பிட்டுட்டா. நேரா போய் மெழுகுவா, அதை பூ போட்டு அந்த வில்ல கும்பிடுவா. வில்லே, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ வில்லங்கமா இருக்கிறியே, நீ சீக்கிரமா உன்னை உடைக்கிறதுக்கு ஒரு ஆளை கொண்டு வந்தா, என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறுமி, நீ என்னைக்கு விளைய போறே, என் பொண்ணு கழுத்துல என்னைக்கு மாலை விழப்போகுது, அந்த வில்லையே கும்பிட்டாலாம் அந்த தாயார் போய். அந்த கல்யாணம் நடந்தா தானே அந்த பெற்றோருக்கு உண்மையான சந்தோஷம் எதுல இருக்கு பாருங்கள். பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கும் போதும் பையன் கல்யாணம் பண்ணும் போதும் அந்த பெற்றோருக்கு இருக்கிற சந்தோஷம் அவ்வளோ. அவங்க கல்யாண போட்டோவை பாருங்க, உம்முன்னு இருப்பாங்க. இந்த அப்பா அம்மா கல்யாண போட்டோவை வீட்டில் பாருங்க, அந்த காலத்தில் எடுத்திருப்பாங்கல்ல, அப்பாவை நிற்க வச்சு அம்மாவை உட்கார வச்சு எல்லா வீட்லேயும் ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை பாருங்க, அம்மா அப்படி உம்முன்னு இருப்பா, அப்பா அதுக்கு மேலே உம்முன்னு இருக்கார். என்னப்பா இது உங்க கல்யாண போட்டோவில் இப்படி உம்முன்னு முறைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த காலத்தில் அப்படித்தான், சிரிக்க கூட கூடாது, தப்புன்னு சொல்லிடுவாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அப்படி சொல்லுவார்கள். இப்போ பாருங்க, இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது அம்மா பக்கத்துல நிக்கிறாங்கல்ல, அந்த போட்டோவை பாருங்க, அவ்வளவு புன்னகையோட இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு முகம். என்னன்னா அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவர்களுக்கு ஏற்படாத சந்தோஷம் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அவ்வளவு ஆனந்தம், உண்மையான மகிழ்ச்சி. அதனாலதான் போட்டோகிராஃபர் வளைச்சு வளைச்சு அந்த அம்மா அப்பாவையே போட்டோ எடுக்கிறது. ஏன்னா அந்த சந்தோஷத்தை வேற எப்பவும் பார்க்க முடியாது. எவ்வளவு குழந்தைக்கு காலத்தோட திருமணம் நடக்கவில்லையே என்று அந்த தாயார் சுனயனி அவ்வளோ கவலை. அந்த அம்மா வில்லையே போய் வணங்குறா. அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் எண்ணம், சீதைக்கு எப்ப கல்யாணம் வரும் எப்ப கல்யாணம். விஸ்வாமித்திரன் அழைச்சிட்டு வந்துட்டா. கல்யாண நாயகனை விஸ்வாமித்திரன் அழைச்சிக்கிட்டு வரேனே மித்திலாபுரிக்குள்ள. மித்திலாபுரிக்குள்ள இன்னும் ராமர் வரல. ஊர் எல்லையில நடந்து ராமரும் லக்ஷ்மணரும் வராங்களாம். அந்த மித்திலாபுரியில பாருங்க, நம்ம சொல்றோம் மனிதர்களுக்கு மட்டுமா இருக்கிறது அந்த எண்ணம். அந்த மிதிலை மன்னன் அரசாட்சி பண்ணுகிற அந்த மிதிலாபுரி பூமியில் இருக்கிற சாமானிய ஜடப்பொருள்களுக்கும் கூட சீதா கல்யாணம் நடக்கணுமே, சீதா கல்யாணம் வரணுமே, எல்லாத்துக்கும் என்ன. அத கம்பன் மேல ஏத்தி எழுதுறான். தற்குறிப்பேற்றல் அடிங்கிறாங்களா இல்லையா. அந்த மிதிலாபுரியில அழகான கொடி கட்டி அலங்காரம் பண்ணிருக்காங்களா. எப்பவும் தோரண கொடிகளோடு கூடிய மிதிலாபுரி. அந்த தோரண கொடி இந்த ராமன் வாரத்தை பார்த்துருச்சான். பார்த்த உடனே அந்த காத்து அடிக்கும் போது அந்த கொடி இப்படி அசைதான். அசைஞ்ச கொடி சொல்ற மாதிரி இருக்கான். என்னன்னா, ராமா சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்க, சீதா கல்யாணம் சீக்கிரம் வரட்டும், வா வா வேகமா வா, சீக்கிரம் வான்னு அந்த தோரண கொடி, இந்த கயிறுல தோரண கொடி கட்டுறோம் இல்ல திருவிழாவுக்கு, காத்தடிச்சா திருவிழாவுக்கு எல்லாரும் வாங்க, கோயிலுக்கு எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடும். அதான கயிறுல இப்படியே தொங்க விட்டு கொடி கட்டுறோம் பாருங்க, தோரண கொடி. வாருங்க வாருங்க கல்யாணத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடும். இந்த கம்பத்துல கட்டுறாங்கல்ல, அது எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடாது. அது போட்டி போட்டு ஒருத்தர் 60 அடி உயரம், ஒருத்தர் 80 அடி உயரம், ஒருத்தர் 120 அடி உயரம்னு கட்டுறது. அது எல்லாரையும் சொல்லிடும், எங்களை நம்பி வராதிங்க, போங்க போங்க, நம்பி வந்தீங்கன்னா அவ்வளவுதான், பொழைச்சிக்காங்க, போங்க போங்கன்னு அது சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. இவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது சொல்லுது, வராதே வராதே, போயிருப்பா, இதுல மாட்டிக்கிடாத, உனக்கு இது வேண்டாம், உன் வீட்டு வேலையை போய் பாரு அப்படின்னு. அது வராதே வராதே வராது. வாரல் என்பன போல மரித்து கை காட்டினார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில். கம்பத்துல கட்டின கொடி வராத வராதன்னு அசையுது. அதான் பாரத கதையில துரியோதனம் போனா, பகவானை துணை கலைப்பதற்காக துவாரகைக்கு போனா, துவாரகையில கட்டி இருந்தது கம்பத்துல கட்டின கொடி. அது துரியோதனை பார்த்து இப்படியே சொல்லுதா, வராதே வராதே, வந்தாலும் எங்க பகவான் உனக்கு உபகாரம் பண்ண மாட்டார், திரும்பி போ திரும்பி போன்னு அசைதான். அப்படியே பாடிட்டான் வில்லி. ஏன்னா அது கம்பத்துல கட்டின கொடி. ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலுடை எழிலி வண்ணன் பாண்டவர் நங்கட்கல்லால் படைத்துணையாக மாட்டான், மீண்டு போ மீண்டு போ மீண்டு போ, காண்டகு பதாகை ஆடை வியன்னகர் குடுமிதோறும் கைகளால் தடுப்பவோ. கைய வச்சு வராத வராதுன்னு சொன்ன மாதிரி அசையுதுன்னா அது கம்பத்துல கட்டின கொடி.
இது தோரண கொடி பாருங்க, எல்லாரும் வாருங்க, கல்யாண வீட்டுக்கு வாருங்க, சாப்பிட வாருங்க, சாப்பிட்டுட்டு போங்க, கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு போங்க, அபிஷேகத்தை பார்த்துட்டு போங்க, சீக்கிரம் வாங்க, கூட்டமா வாங்க, வா வான்னு கூப்பிடு. கயிறுல கட்டின தோரண கொடி மிதிலையில ராமரை கூப்பிடுதா, ராமா சீக்கிரம் வரமாட்டியா, உள்ள நடந்து வாரிய, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, எங்க சீதையை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க, சீக்கிரம் வா அப்படின்னு கொடியெல்லாம் கூப்பிடுதுன்னு எழுதுறான் கம்பன். மையரு மலரில் நீங்கி யான் செய்மாதவத்தில் வந்து செய்யவள் இருந்தாள் என்னும் செழுமணி கொடிகள் தங்கள் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச் செங்கன் ஐயனை ஒல்லைவா ஒல்லைவா என்று அழைப்பதை போன்றதம்மா. அந்த கொடியெல்லாம் சொல்லுதா, ராமா மலர்ல இருக்கிற திருமகள் அயோத்தி மிதிலா நகரம் ஆகிய இந்த பூமி பண்ணின புண்ணியத்தினால மலரில் இருக்கிற திருமகள் ஜனக மன்னனின் மகளாக எங்கள் நகரில் வளர்ந்து கொண்டிருக்கிறாள். மலரில் இருக்கிற திருமகள் எங்கள் நகரில் வளர்ந்து கொண்டிருக்கிறாள். அவளை கல்யாணம் பண்றதுக்கா இவ்வளவு மல்ல நடந்து வர, சீக்கிரம் வா சீக்கிரம் வா அப்படின்னு கொடியெல்லாம் கூப்பிடுதான். கம்பன் எழுதுறா, ராமர் அப்படியே மிதிலா பட்டணத்துக்குள்ள போறார். விஸ்வாமித்திர மகரிஷி முன்னால, பின்னாலே லக்ஷ்மணர், நடுவுல ராமர். காம்பீரியமா சிங்க நட போட்டு மிதிலைக்குள்ள நடந்து போறானா ஸ்ரீராமன். அழகா அந்த கோதண்டபாணி அம்பர தூணியோட சிலையை பிரியாத தோளோட அப்படி காம்பீரியமா நடந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி போறாராம். இந்த நடந்து போனார்னு எழுதும் போதெல்லாம் எனக்கு ஆண்டாள் பாசுரம் தான் ஞாபகம் வரும். மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம்னு எழுதுனா பாருங்கள் ஆண்டாள். அப்படி சீரிய சிங்கம் மாதிரி பகவான் போறாரா நடந்து. முன்னால ஜடாமுடியோட விஸ்வாமித்திரன், பின்னால இளைய தம்பி லக்ஷ்மணன். மிதில வீதிக்குள்ள போயாச்சு, பெரிய மிதிலாபுரியோட வீதி. அந்த மிதிலா நகர வீதியில ஜனகமாமன்னனுடைய மாளிகை, மாளிகையினுடைய கன்னி மாடம், பெண்கள் இருப்பதற்கென்றே இளவரசி இருப்பதற்கென்றே அமைக்கப்பட்டிருக்கிற கன்னி மாடம், கன்னி மாடத்தினுடைய சாளரம். அந்த சாளரத்தில் இருந்து அந்த ஜன்னல் வழியாக வீதியில் நடந்து சிங்கம் மாதிரி நடந்து வரக்கூடிய ராமரை கன்னி மாடத்திலிருந்து சீதை பார்க்கிறார். ராமர் நடந்து ஏறு நடை போட்டு ராமர் வரார், நடந்து ஜன்னல்ல இருந்து சீதை பார்க்கிறார். முன்னால விஸ்வாமித்திரன், பின்னால லக்ஷ்மணன். இந்த முன்னால வார முனிவருக்கும் தெரியாம பின்னால வார இளைய பெருமாளுக்கும் தெரியாம மிதிலையின் ராஜபாட்டையில் நடக்கிற ராமனுடைய இரண்டு கண்களும் இருந்த இடத்துல இருந்து 80 அடிக்கு மேல பாயுது. 80 அடிக்கு மேல பாஞ்சிட்டு ரெண்டு கண்ணும் போனா அங்கே சாளரத்துல அழகான திருமுகம். அந்த ரெண்டு கண்ணு இங்க இருந்து அங்க போயிட்டு, ரெண்டு கண்ணு இங்க இருந்து 80 அடி மேல பாய, சாளரத்திலிருந்து இரண்டு கண்கள் கீழே 80 அடி பாய. கம்பன் எழுதுறான், 80 அடி அந்த பார்வை கீழே பாயுது, இங்க இருந்து 80 அடி இந்த பார்வை மேல பாயுது. ராமன் நடந்து போகும்போதே மனசுல நினைச்சானா, ஆகா நம்முடைய அயோத்தி மாநகரத்தில் இந்த பூர்ண சந்திரனை நிலவை வானத்தில் எத்தனை நாள் பார்த்திருக்கிறோம். ஆனால் மிதிலையில் தான் நம் ஊரில் வானத்தில் வருகிற பூர்ண நிலவு மிதிலையில் ஜன்னலில் அல்லவா காட்சி தருகிறது என்றார். அயோத்தியில வானத்துல தான் நிலவு இருக்கும், மிதிலையில ஜன்னல்லையும் நிலவு இருக்குமா அப்படின்னு நினைத்தானா. அப்புறம் நினைச்சா, அயோத்தி நிலவை நாம பார்த்திருக்கோம், வட்டமா இருக்கும், அழகா இருக்கும், வெள்ளையா இருக்கும், ஒளியோட இருக்கும். ஆனா ஒரு நாள் சிரிக்காதே. இது மிதிலையில உள்ள நிலவு சிரிக்கவும் செய்யுதே, விசேஷமான நிலவா இருக்கேன்னு பார்த்தா. அப்புறமா ராமன் நினைச்சா, நம்ம ஊர் நிலவு ராத்திரி தானே வரும், மிதிலையில பகல்லையும் நிலவு வருகிறது. இவ்வளவெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு போறானா ராமன். மேல இருந்து சீதை அப்படியே பார்க்கிறாள். தான் கம்பன் எழுதினான், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார், பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிடித்து ஒருவரை ஒருவர் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கன் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். ரெண்டு கண்ணு இங்கிருந்து 80 அடி பாய, அங்கிருந்து ரெண்டு கண்ணு கீழே பாய, இந்த கண்ணு வழியா இந்த இதயம் அங்க போய் சேர, அங்க உள்ள இதயம் அங்கிருந்து இங்க வந்து சேர, கண்கள் கலந்ததனால் கருத்து ஒருமித்து இதயம் ஒன்றுபட்டு இரண்டு உயிர் ஓர் உயிரானது என்றான். உயிர் இரண்டு, உடல் இரண்டுக்கு உயிர் ஒன்றாயினார்னு கம்பன் எழுதிட்டான். இது கம்பன் எழுதுறது. என்ன, கண்ணு இப்படி போச்சு, அப்புறம் இதயம் போச்சு, அப்புறம் உயிர் கலந்தது, உணர்வு ஒன்றுபட்டது, இரண்டு உடலாக இருந்தாலும் உயிர் ஒன்றாயிற்றுன்னு கம்பன் எழுதினான் இந்த கதையை. அதைத்தான் பின்னால வந்த நம்ம கவிஞன் சிம்பிளிஃபை பண்ணி விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவேன்னு எடுத்தான். இது கம்பன் எழுதுறது. கம்பன் எழுதினான், பருகிய நோக்கனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கன் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார்.
ஆக 2 பேருடைய இதயங்களும் கலந்தது என்று எழுதினான். முன்னால போற முனிவருக்கும் தெரியாது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, பின்னால வர தம்பிக்கும் தெரியாது. அதனாலதான் யாருக்கும் தெரியாமல் இதயத்தை இழக்கிற இந்த உணர்வுக்கு களவுன்னு பேர் வச்சாங்க. தமிழன் வச்ச பேர் அதுக்கு களவு அப்படின்னு பேர் வச்சா. ஏன் தெரியுமா? நாகரீகமா யாருக்கும் தெரியாமல் மனதை இன்னொருவரிடத்தில் பறிகொடுப்பது, இதுக்கு பேர் களவுன்னு வைத்தார்கள். ஏன்? அது ரகசியமாக நடக்க வேண்டும் என்பதனால். களவு முன்னறிவிப்பு இல்லாம தானே களவு நடக்குது. உங்கள் வீட்டில் வருகிற அமாவாசை அன்று இரவு சில பொருள்கள் எனக்கு தேவைப்படுவதால் அதை உங்களுடைய தூக்கத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் எடுத்து செல்வதாக நான் முடிவு செய்திருப்பதால் நீங்கள் உள்கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு வெளியே திண்ணையில் கீழ்காணும் பட்டியலில் இருக்கிற பொருள்களை எடுத்து வைத்து விட்டால் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அவைகளை எடுத்துக்கொண்டு போவதாக உங்களுக்கு வாக்களிக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நலம் நாடும் திருடன். மீண்டும் 6 ஆண்டுகளுக்கு உங்கள் வீட்டு பக்கம் வரமாட்டேன் என்பதையும் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி போட்டு அமாவாசை அன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற வரைக்கும் காத்திருந்துட்டா வந்து தூக்கிட்டு போவான். யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போறதுனால அதற்கு களவுன்னு பேர். அத மாதிரி யாருக்கும் தெரியாமல் இதயத்தை இழப்பது, அதுக்கு பறைசாற்றி கொண்டு திரிகிற விஷயமா அது இருக்கக்கூடாது. முன்னால போற முனிவருக்கும் தெரியாது, பின்னால வர தம்பிக்கும். இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். ஆனா சீதைக்கு தெரிஞ்சு போச்சு, வரிசிலையை தோளில் சாத்தி இருக்கிறானே இவன் வேறு யாரும் இல்லை, சக்கரவர்த்தி திருமகன். நான் யாரை பார்த்தேனோ இவன் இந்த வில்லை வளைப்பதாக இருந்தால் சீதை முடிவு பண்ணிட்டார். நான் சாளரத்தின் வழியாக பார்த்த இந்த வரிசிலை அண்ணல் சிலையை முறிப்பதாக இருந்தால் அவனுக்கு நான் மாலையிடுவேன். ஒருவேளை அது நடைபெறாமல் இருந்தால் நான் யாருக்கும் மாலையிட மாட்டேன் என்று முடிவு செய்து சொல்லிட்டு நேரா போய் சீதை படுக்கையில இருந்தாள். ராமர் அழைச்சுக்கிட்டு விஸ்வாமித்திரர் போயிட்டார். அங்கு ஜனகன் இவர்கள் தங்கி இருப்பதற்கு சக்கரவர்த்தி திருமகன் அல்லவா, தங்கி இருக்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி அடுத்த நாள் காலையில வில்லு இருக்கிற இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க. எல்லாரும் அவரவருடைய பாவனைக்கு ஏற்றது போல சொல்லி சொல்லி ரசிச்சாங்க, அழைச்சிக்கிட்டு போறாங்க. ராமரை போனா இந்த மித்திலாபுரி ஜனங்கள்லாம் சீதைய கல்யாணம் பண்றதுக்கு தசரத சக்கரவர்த்தியோட புள்ள ராமச்சந்திர மூர்த்தி அயோத்தியிலிருந்து வந்திருக்கார். எப்படி இருக்கார் பார். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம். அந்த பேரழகனை பார்க்கறதுக்கு சீதைக்கே 1000 கண்ணு வேணுமே, என்ன பேரழகு அப்படின்னு எல்லாம் பார்க்கறாங்க. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகளல் கமலமன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டார் மகுதே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், உள்கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரே ஒத்தார். தோழழக சொல்லவா தாழழக சொல்லவா, இவன் பேரழக பார்க்க 1000 கண்ணு வேணுமேன்னு மிதிலாபுரி ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தா அங்க ஒரு கூட்டம் நின்று பேசிக்கிட்டு இருக்கு. எப்பவுமே இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல கூட்டம் கூட்டமா நின்று நம்ம ஜனங்கள் பேசுவாங்க பாருங்க, அது அப்பவே ஆரம்பிச்சுட்டு கூட்டமா நின்று ஒரு 20-30 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம மகாராஜாவுக்கு என்னதான் இருந்தாலும் புத்தியே கிடையாது. யாருக்கு? ஜனகனுக்கு. அந்த ஊர் ஜனங்கள் ஒரு 30 பேர் சேர்ந்து பேசுறாங்க. சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. ராஜாவுக்கு புத்தி இல்லைன்னு பேசும்போது யாருக்கு அதுலயே விழுந்துடப்படாதில்ல. நம்ம ராஜா இருக்காரே, நம்ம ஜனக மகாராஜா, கொஞ்சம் கூட அவருக்கு அறிவே இல்லை அப்படின்னு. என்ன அப்படி சொல்ற அப்படின்னு ஒரு கொஞ்சமாவது எண்ணம் இருந்தா, தசரத சக்கரவர்த்தியோட மூத்த குமாரர் அவர் வந்திருக்காரு சீதையை கல்யாணம் பண்றதுக்கு. பேசாம இந்த போட்டி கேட்டி வில்ல உடைக்கிறது இதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி தான் பொண்ணு அலங்காரம் பண்ணி, இந்தாப்பா என் பொண்ணுக்கு ஏற்ற கணவன் நீதான்னு கையில கொடுப்பாரா. எல்லா ராஜாவுக்கும் சோதனை வச்ச மாதிரி தசரத சக்கரவர்த்தியோட பிள்ளைக்கும் வில்ல வளைச்சாதான் கல்யாணம்னு ஒரு நிபந்தனை போட்டிருக்காரு. இது தேவையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களாம். வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றால் கொள்ளன முன்பு கொடுப்பதை அல்லால் வெள்ளமணித்தவன் வில்லை எடுத்து இந்த பிள்ளை முன்கிட்டது பேதமை என்பார். ராமனுக்கும் இதே கண்டிஷன் போடுறதா, இதே நிபந்தனையா? உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு 10 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் இப்படியே நிபந்தனை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம என்னைக்கு தான் கல்யாண சாப்பாடு சாப்பிடுறது? அந்த நிபந்தனை இந்த நிபந்தனை அவன் வந்துட்டு போய்கிட்டே இருக்கான். பேசாம ராமருக்கு கல்யாணம் இதை விட தகுதியான ஒரு வரனா கிடைக்கும் அப்படி எல்லாம் பேசுகிறார்களாம். ராமன் வருகிற அந்த மண்டபத்துல அந்த வில்ல கொண்டாந்து வச்சாங்க. வண்டியில வச்சு எத்தனை சக்கரமா போட்டுன வண்டி. அந்த வில்ல தேடி இப்படி நடந்து ராமன் போறானா. சீதை சொல்லிட்டாங்க, நீலமாலைன்னு ஒரு தோழி சீதை. அந்த தோழி அழைச்சி சீதை சொல்லிட்டா, நீலமாலை அங்க என்ன நடக்குன்னு பார், வில்லை வளைத்தவன் யார் என்று என்னிடம் வந்து சொல் அப்படின்னு சீதை படுத்துட்டா. எல்லா தெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணிட்டு காத்திருக்கா செய்திக்காக. எலெக்ஷன் நேரத்தில் எல்லா வேட்பாளர்களும் காத்திருப்பாங்க பாருங்க, அது மாதிரி. இப்போ என்ன நிலைமையில இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிக்கா சாமி கும்பிடாதவெல்லாம் சாமி கும்பிடுவான், எப்படியாவது ஜெயிச்சிடணும். இது மாதிரி ஒரு நிலைமையில சீதை இருக்கிறா. அவ்வளோ பரபரப்பு. அங்க நீலமாலை என்ன நடக்குன்னு பார்க்க போடா.
போனால் அந்த சாத்தி வச்சிருக்கிற வில்ல தேடி அப்படி ராமர் அப்படி எழுந்து எப்படி வந்தான்னு எழுதுனா கம்பன் எழுதுனா, எழுந்த கொழுங்கனல் என்னன்னா ஆகுதியிலிருந்து வேள்வி குண்டத்திலிருந்து நெருப்பு எழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி எழுந்து. நெருப்பு எப்படி எழுந்து வரும்? அந்த வேள்வி குண்டத்துல வேள்வியில நெய்யை போட்டு வேண்டிய சமித்துகளை போட்டு மந்திரம் சொல்லி யாகம் பண்றாங்க. இந்த நிறைய நெய்யை திடீர்னு விட்டுட்டாங்கன்னு வைங்க, அந்த அனல் அந்த நெய்யை எந்த வழி விட்டாங்களோ அதுக்கு மேல எப்படி வரும், பின்னோக்கி எழும் அந்த அனல், அந்த ஜுவாலை. அது மாதிரி இருந்த இடத்துல இருந்து அந்த கொழுங்கனல் போல எழுந்தான ராமன். கொஞ்சம் கூட தயக்கம் இல்லை. அந்த வில்ல வளைக்கிறதுக்காக அப்படி எழுந்து நடந்து போனா, சாத்தி இருந்த வில் பன்னாட்டு மன்னர்களாலேயும் வளைக்க முடியாத வில். அது பக்கத்துல போய் நின்றுட்டு வான்மீகி மகரிஷியாவது என்ன எழுதிட்டா, விஸ்வாமித்திரர்கிட்ட அதுக்கு முன்னால ராமன் பேசுறான், வளைச்சிரவா என்ன செய்யறது சொல்லுங்க, நீங்க சொல்றபடி செய்யறேன், இதெல்லாம் பேசினா வான்மீகத்துல. கம்பன் ஒரு பேச்சும் பேச வைக்கவே இல்லை, கண்ணாலே தான் கம்பன் பேசிக்கிட்டே இருப்பான். கம்பன் பேச்சு பூரா கண்ணால தான். அந்த வில் பக்கத்துல போயிட்டான ராமன். போயிட்டு அந்த வில்லுக்கு அருகில இருந்து விஸ்வாமித்திரர் இப்படி ஒரு பார்வை பார்த்தான். என்னன்னா, மகரிஷி என்ன பண்ணணுங்கிறீங்க? அந்த கண்ணு சொல்லுதான், மகரிஷி என்ன பண்ணணுங்கிறீங்க அப்படின்னு கண்ணால கேட்கிறானா. விஸ்வாமித்திரர் சொல்றாரா, கண்ணிலே சொல்லிட்டார், ஒரு வார்த்தை கிடையாது. இந்த ஜனகன் வில்ல வளைச்சா தான் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்கான், நீ வளைச்சிட்டு வச்சிடாத, உடைச்சிடு. கண்ணிலே வருதான் அவ்வளவு செய்தியும், உடைச்சிரு, வளைச்சிட்டு வச்சிடாத, இதை விஸ்வாமித்திரன் சொல்லிட்டான். சொன்ன உடனே ராமர் நடந்து போய் அந்த வில்ல அப்படி தூக்குனாரா. எடுத்தது தான் பார்த்தாங்க எல்லாரும், அவ்வளவுதான். இந்த எடுத்த உடனே இற்று போனது. எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார். அதை தூக்குனது, தாழ்ல வச்சது, வளைச்சது, சிரமப்பட ஒருத்தரும் பார்க்கல. எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார். அது எப்படி எடுத்த உடனே இற்று போச்சு? 7 உலகமும் அந்த ஓசை கேட்குது. என்னன்னா, கம்பன் சொல்றார், இந்த வில்லை என்னால் வளைக்க முடியும் என்கிற மனோபலம் ராமனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ரெண்டாவது அதை போய் தொட்டான் பாருங்க, இவ்வளோ பெரிய விஷயம், ஒரு பெரிய செயலை செய்ய போறான், அதை போய் தொட்டான். அப்ப நினைச்சா, நீங்க எல்லாரும் இன்னைக்கு நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னுடைய தாயார் கௌசல்யா தேவியோட ஆசீர்வாதமும் தசரத சக்கரவர்த்தியோட ஆசீர்வாதமும் எனக்கு இருந்தா நான் இதை நிச்சயமாக சாதிப்பேன் என்று நினைத்தது. அம்மா அப்பா நம்ம ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா, நம்ம எவ்வளவு கடுமையான சூழ்நிலையில இருந்தாலும் நாம நிச்சயமா அந்த சூழ்நிலையை விட்டு, அந்த இறுக்கமான சூழ்நிலையை விட்டு விலகி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம வருவோம். நம்முடைய அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கக்கூடிய அபூர்வமான நாள் தான் இந்த நாள், ஆடி அமாவாசை நாள். எல்லாரும் அவரவர் தாயார் தகப்பனாரே மானசீகமாக நினையுங்கள். அவங்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கு நம்மை நோக்கி பெருகி வரக்கூடிய உன்னதமான நாள். ராமர் நமக்கு வழிகாட்டுறார் பாருங்கள். என்ன செய்கிறார்? என்னுடைய தாயார் கௌசல்யா தேவியாரின் கருணை, என் தந்தையினுடைய ஆசி, உடைய குருநாதருடைய ஆசி எனக்கு பரிபூர்ணமாக இருந்தால் நான் நிச்சயமாக இதை சாதிப்பேன் என்று அப்படி நடந்து போனார். கம்பன் எழுதுறான், அந்த மனோபலம் இருந்ததே முதல்ல. எந்த ஒரு செயலையும் நம்மால சாதிக்க முடியும் என்கிற ஒரு மனோபலம் நமக்கு இருக்குமா இல்லையா? இருக்கணும். அதுதான் வெற்றியினுடைய முதல் படி. ஒரு செயலுக்குள்ள போகும்போதே இதை என்னத்தை நம்ம போய் பண்ண போறோம், இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமா, இந்த செட்பேக்கே ஒன்றும் செய்ய விடாது. முதல்ல அது ஒரு துணிச்சலோட இதுல நாம வெற்றி பெற முடியும்னு இறங்கணுமா இல்லையா? அந்த மனோபலம் நமக்கு இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமானது. முயற்சி இல்லாமல் வெற்றி அடைய முடியுமா? அந்த முயற்சியை செய்கிறான் பாருங்கள். பரீட்சைக்கு போகும்னாலே நான் என்னத்த எழுத போறேன். சில பேர் ஹாலில் பார்ப்போம்ல, குழந்தைகளை பார்க்குறோம்ல, ஒரு பொண்ணு கொஸ்டின் பேப்பரை தலைகீழ இப்படி போட்டுட்டு இப்படியே உட்காந்து, கொஸ்டின் பேப்பர் தலைகீழ இருக்கு, ஒரு பேஜில் தான் கொஸ்டின் பிரிண்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான் கொஸ்டின்ஸு. இப்போ கோடிங் ஷீட் இல்லை, தலைகீழ வச்சுட்டு பேசாம, என்னம்மா எடுத்து பார்க்கலையா, அரை மணி நேரம் ஆயிட்டு, மணி 10 எடுக்கலையான்னு பயமா இருக்கு மேடம். திருப்பி பார்த்தா ஒன்றும் தெரியாமல் இருக்கும், அதோட பார்க்காமலே இருக்கலான்னு பயமா இருக்கு மேடம். பரீட்சை ஆளுக்குள்ள வந்துட்டு பயமா இருக்குன்னு கொஸ்டின் பேப்பரை திருப்பி பார்க்காம இருப்பியா? தப்போ தவிர எடுத்து பாரு. அதுக்கு என்ன, இப்போ இந்த பயம் உனக்கு இருந்து நீ தப்பா எழுதி ஃபெயிலா போயிட்டேன்னா அடுத்த தடவை உனக்கு இதை எடுத்து பார்க்குற தைரியமாவது வரும். பாஸ் ஆகலாம் எடுத்து, அப்புறம் அதை எடுத்து இப்போ என்ன ஃபெயிலா போனா என்ன உலகமா இருண்டு போகுது. இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாஸ் ஆகிட்டு போகிறது, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கு, எடு அப்படின்னு அப்புறம் அந்த பொண்ணை எடுத்து பார்த்துட்டு வரேன், இதில் அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச கேள்வியாக இருக்கணும், எழுது. பென்சிலால் ஷேடு தானே பண்ணணும், இப்போல்லாம் பதிலாம் எழுத வேண்டாமே. இப்போ எவ்வளோ அழகாக கொண்டாந்துட்டோங்க. இப்போ கோடிங் ஷீட்டு தானே, முன்னால் மாதிரி நீங்கள் வரிக்கு வரியெல்லாம் ஒன்றும் எழுத வேண்டாம். எது ரைட் ஆன்சரோ அதில் ஷேடு பண்ணிட்டா போதும், அதான் ரைட் ஆன்சராக மார்க்கை போட்டுரும். எவ்வளோ எளிமையாக கொண்டு இனிமேல் வீட்டில் இருந்தே பரிச்சை எழுதலாம்ட்டாங்கல்ல, அந்த இதை வந்துடுச்சு. இனிமேல்
இவ்வளவு பயம். அதை திறந்து பார்த்தா தெரியாம இருக்குமேங்கிற ஒரு பயம் இருந்தா அதை திறந்து பார்க்க முடியுமா? எந்த ஒரு செயலா இருந்தாலும் இதில் நாம் வெல்ல முடியும் என்கிற முயற்சி இருக்கணுமே. அப்ப கம்பன் எழுதுனா பன்னாட்டு மன்னர்களும் சாதிக்க முடியாததை ராமன் எப்படி சாதிச்சான்? நேரம் அந்த வில் பக்கத்துல போய் அந்த வில்ல பார்த்தா, நான் பார்த்தால் 10,000 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாத பாரமான வில் என்று எல்லா மன்னர்களும் அந்த வில்ல பார்த்த உடனே நினைத்தார்கள். ஆனால் ராமன் அப்படி நினைக்கவில்லை. அத 10,000 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாத வில்லுன்னு யார் யார் நினைச்சாங்களோ அவங்க அதை தொடு முன்னால அந்த வில்லினுடைய பாரம் அவங்க தோலை அழுத்திருச்சு. ஆனா ராமன் அதை தூக்க முடியாத பாரமான வில்லுன்னு பார்க்கல. அந்த வில் பக்கத்துல போன உடனே ராமனுக்கு அதை பார்த்தா எப்படி இருந்துச்சா, நான் மிதிலாபுரியின் அரண்மனை சாளரத்துல பார்த்தேனே ஒரு சந்திர பிம்பம். என் காதலியான அந்த மிதிலாபுரி மன்னன் ஜனகனின் மகளான சீத கழுத்துல நான் போட வேண்டிய மணமாலை தான் இங்க வில்லு மாதிரி உட்காந்து. ஆண்டாள் மாலை மாதிரி இருக்கும், அவ்வளவு பெருசா. அந்த போட்டோகிராஃபர் மாலையை நகட்டி நகட்டி முகத்தை தேடி பிடிச்சுதான் போட்டோ எடுப்பார். அவ்வளோ பெரிய மாலையா இருக்கு. எந்த மாப்பிள்ளையாவது கல்யாண மாலை தோளில் கணக்கிறதுன்னு எந்த மாப்பிள்ளையா சொல்லியிருக்காரா? கிடையாது. நீங்க அதுக்கு மேல 2 மாலை போடுங்க, அதையும் வாங்கிட்டு அசராம உட்காந்து கணக்காது. ஏன்? கல்யாண மாலையா இருக்கிறதுனால அது கணக்காது. ஒருவேளை நீங்க பிடிக்காத பொண்ணை கட்டாயப்படுத்தி கட்டி வச்சீங்கன்னா வேணா கணக்குமா இருக்கும், இல்லைன்னா கல்யாண மாலை கணக்காது. எவ்வளவு அழகா சொல்றான். கம்பனை விட ஒரு பெரிய உழையியல் வல்லுநன் உண்டா? கம்பன் சொல்லுகிறான், சூடக வாழ்வழை சூட்டிட எடுத்திடும் எல்லவிழ் மாலை இது என்ன எடுத்தான். சீத கழுத்துல போட வேண்டிய கல்யாண மாலைன்னு தொட்டானா, தொட்ட உடனே பாருங்கள் அப்படியே அந்த எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார். பூமாரி பொழிந்தார்கள் தேவாதி தேவர்கள். விஸ்வாமித்திரன் கஞ்சாட காட்டிட்டான். ஒரு வில்ல வளைக்கத்தானே சொன்னான் ஜனகன். சிவதனுச வளைச்சா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னானே தவிர உடைக்க சொல்லலையே. ஆனால் ராமனை உடன்னு சொல்லிட்டா விஸ்வாமித்திரன். ஏன்னா விஸ்வாமித்திரன் நினைச்சா, ஆமா வில்ல வளைச்சாலே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவான், ஆனா நீ வில்ல வளைச்சிட்டு அந்த இடத்துல வில்ல வச்சுட்டு போயிருவ. அப்புறமா ஜனகருக்கு 3 பெண்கள் இருக்காங்க, மாண்டவி, ஊர்மிளை, சுருதகீர்த்தி. நீ கல்யாணம் பண்ணி சீதையை அழைச்சிட்டு போயிருவ. அப்புறமா மாண்டவிக்கு கல்யாணம் பேசணும். பேசும்போது ஊர்ல உள்ள ஒரு 50 பேர் வந்து ஆலோசனை சொல்லுவாங்க. சீதையை கல்யாணம் பண்றவன் மட்டும் வில்ல வளைக்கிற வீரனா இருக்கணும், மாண்டவிக்கு மட்டும் வீரன் வேண்டாமா, அவனையும் வில்ல வளைக்க சொல்லு அப்படின்னு சொன்னா மாண்டவி கல்யாணம் தாமதமாகும், ஊர்மிழ கல்யாணம் தாமதம், சுருதகீர்த்தி கல்யாணம் தாமதம். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு வில்லங்கமா இருந்தது பத்தாது, இன்னும் 3 பெண்கள் கல்யாணத்துக்கு வில்லங்கமாவா இருக்கணும். பேசாம இந்த வில்ல வளைச்சிட்டு வச்சிரு, அதை உடைச்சிரு, அதோட இந்த சரித்திரம் முடியட்டும்ட்டான் விஸ்வாமித்திரன். வில்ல உடைச்சிருன்னு கஞ்சாட காட்டினா ராமன் உடைச்சே வச்சுட்டா வில்ல. எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டார். ஏன் தெரியுமா? விஸ்வாமித்திரனுக்கு 4 கல்யாணத்தை நடத்தணுங்கிறது விஸ்வாமித்திரனின் எண்ணம். சீதா கல்யாணம் நடந்த உடனே மாண்டவி, பரதன், ஊர்மிளை, லக்ஷ்மணன், சுருதகீர்த்தி, சத்ருகனன் உடனே அடுத்தடுத்து கல்யாணம் நடக்கணும். அதனால உடைச்சிருனா உடைச்சாச்சு. வில்லு உடைஞ்ச உடனே பூமாரி பொழிந்தார்கள் தேவாதி தேவர்கள். கல்யாண ஏற்பாடு பண்றாங்க பாருங்கள். ஜனகமாமன்னன் அபூர்வமான கல்யாண செய்தி போது எங்க இருந்து? மிதிலையில இருந்து அயோத்திக்கு செய்தி கொடுக்குறான். என்ன? ராமனுக்கு கல்யாணம் புறப்பட்டு வாருங்கன்னு தசரதனுக்கு செய்தி போகுது. எப்படி பாருங்க, ராமனுக்கு கல்யாணம் வந்து சேருங்கன்னு தசரதன் செய்தி கொடுக்கணும். இங்க மிதிலையில இருந்து செய்தி போகுது, ராமனுக்கு கல்யாணம், எல்லாரும் மிதிலைக்கு வந்து சேருங்க. விஸ்வாமித்திரர் இந்த கல்யாணத்தை விஸ்வாமித்திரர் தான் முன்னின்று நடத்து. பரிவாரங்களோட புறப்பட்டு தசரத சக்கரவர்த்தி வந்துட்டா குலமுறை கிளத்து படலாம். மிதிலையில எல்லா ராஜாக்கள்லாம், இந்த பக்கம் தசரதன், இந்த பக்கத்துல ஜனகமாமன்னன், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் எல்லாரும் இருக்காங்க. ராஜபிரதானிகள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த சூரிய குலத்தினுடைய மகிமையும் ஜனகமாமன்னனின் குலத்தின் பெருமையும் பேசிக்கிறாங்க எல்லாரும். இதுதான் அங்க இந்த தாம்பூலம் மாத்திர வேலை நம்ம செய்யறோம்ல. அதுக்கப்புறம் லௌகீகம் பேசுவோம். அதுக்கு நம்ம ஒரு புது அர்த்தம் வச்சிருக்கோம். அதுக்கு எவ்வளவு அழகா வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த லௌகீகம்லாம் பேசியாச்சா அப்படின்னா நிறைய பேருக்கு அது புரியாது. என்னன்னா எவ்வளவு போடுறீங்க, என்ன செய்றீங்க, மாப்பிள்ளைக்கு என்ன போடுவீங்க, இதெல்லாம் பேசுறது. அதுக்கு பிறகு தான் தட்டையே மாற்றணும். பேசணும்னாலும் மாற்றிக்கிடாதீங்க. எப்படி பாருங்க, அது வரைக்கும் மாற்ற மாட்டாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சரியான பிறகு தான் இந்த தட்டு அங்கே போகும், அந்த தட்டு இங்கே போகுது. இந்த குலமுறை கிழத்துதல், இந்த தாம்பூலம் மாத்திர வேலை இருக்குல்ல, அதில் பழைய காலத்தில் நடந்தது என்னன்னா, இந்த சம்பந்தம் பண்ண போற 2 குடும்பத்தினுடைய செருப்புகளையும் பேசுறது. எங்க தாத்தா அப்படி தர்மசாலை கட்டினாரு, பெரிய அன்னசாலை வச்சிருந்தாரு, கல்வி ஸ்தாபனங்களை வச்சாரு, ஏழைகளுக்கு உபகாரம் பண்ணாரு, தர்மம் வளர்த்தாரு, கோயில் கட்டினாரு, அவரவர் குலத்தோட பெருமையை சொல்றது. அதுல இப்ப அதெல்லாம் இல்லாம போனதுனாலதான் நாங்க 80 போடுறோங்கிறோம், நீங்க ஒரு 20வது போட வேண்டாம். நம்ம எப்படி பேச்சில இருந்து எந்த பேச்சுக்கு வந்திருக்கோம் பாருங்க. இப்ப
எவ்வளவு உயர்வா பேசியிருக்கோம். ஒரு காலத்துல எங்க தாத்தா அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாருங்க. அவர் தான் அந்த கோயில்ல ஒரு தர்மசாலையை உண்டாக்குனாரு. எங்க குடும்பத்துல இருந்து தான் இதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்ல அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, எங்க வீட்லயும் அப்படிதான், எங்க தாத்தா எவ்வளவு தர்மஸ்தாபனம் எல்லாம் வச்சு ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணாங்க, இந்த காலத்துல தர்மம் பண்ணாங்க, நாங்களும் எங்களால முடிஞ்சதெல்லாம் தொடர்ந்து இப்படி பேசுனதெல்லாம் போய் இப்ப என்ன பேசிக்குள்ள வந்துட்டோம்னா, நாங்க 80 போடுறோம், நீங்க ஒரு 20ஆவது போட வேண்டாமா? உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க 20 எல்லாம் போட மாட்டோம், 2 கூட நாங்க போட மாட்டோம், நீங்க அதையும் சேர்த்து 100ஆ போடுறதுன்னா வாங்க, அப்படி இல்லைன்னா நாங்க வேற இடத்துல பண்ணிக்கிட்டோம். எப்படி பேசி வந்துட்டு பாருங்க. இல்ல நீங்க போடுறத ஒழுங்கா போடுங்க, பிறகு பின்னால நீங்க ஒழுங்கா போடலைன்னா பிறகு நாங்க சண்டை கிண்ட போட வேண்டியது வந்துடும். இவ்வளவெல்லாம் தான் இப்ப இருக்கிற பேச்சு. குலமுறை கிழத்து படலம். அதுல சூரிய குலத்து மரபோட பெருமையெல்லாம் சொல்லும். ஜனகன் இருக்கிறான், சூரிய குலத்து பெருமையெல்லாம் சொன்னது யாரு தெரியுமில்ல? சொன்னது விஸ்வாமித்திரன். சூரிய குலத்து மகிமையெல்லாம் விஸ்வாமித்திரன் சொல்ல, ஜனகமா மன்னனுடைய குலப்பெருமையெல்லாம் அவர்கள் சொல்ல, எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டே வரக்கூடிய விஸ்வாமித்திரன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய ஜனகமா மன்னன் இருக்கானே, அவனோட முகத்தை பார்க்கறான். இந்த ராஜாக்கள்லாம் சூரிய குலத்துக்கு பெருமை தேடினாங்கன்னு ஆரம்பத்துல சூரிய பகவான் வைவசூதன்ல ஆரம்பிச்சு சொல்லிட்டே வந்து அஜமகராஜா, அஜமகராஜாவோட புள்ளதான் தசரத சக்கரவர்த்தி. அந்த தசரத சக்கரவர்த்தியோட புள்ளதான் உங்க பொண்ணை கரம் பிடிக்க போற ஸ்ரீராமன் சொல்லணும். சொல்லல, அஜமகராஜனுடைய பிள்ளைதான் தசரத சக்கரவர்த்தி அப்படின்னு தசரதன் பெருமையை சொல்லிட்டு இருக்கும் போதே விஸ்வாமித்திரனுக்கு பின்னால ஓடிட்டு இருக்கு. விஸ்வாமித்திரன் தான் சொல்லிட்டு இருக்கான், ஜனகன் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். அந்த விஸ்வாமித்திர மகர்ஷி நினைக்கிறார் மனசுல என்னன்னா, அடுத்தாப்புல அந்த தசரத சக்கரவர்த்தியோட புள்ளதான் ராமர்னு இப்ப சொல்லணும். இந்த ஜனக மகராஜன் சாதுக்களை காப்பாத்துற மன்னன், உன்னதமான மன்னன், ஒழுக்கத்துக்கு பெயர் போன மன்னன், புகழ்வாய்ந்த மன்னன் ஜனகன். அப்போ தசரதனுடைய புள்ள ராமன் இப்ப சொல்லணும் விஸ்வாமித்திரர். வசிஷ்டரும் உட்கார்ந்துருக்கார். விஸ்வாமித்திரர் நினைக்கிறாரு, தசரதனுடைய பிள்ளை அஜய் மகாராஜன் தசரதன், தசரதனுக்கு அடுத்து ராமன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, பொண்ணை கொடுக்கறவன் இல்லையா, பொண்ணை கொடுக்கிற தகப்பன் 4ஐயும் யோசிப்பான் மனசுல, 4 விஷயத்தை யோசிப்பான். பொண்ணை கொடுக்கிற தகப்பன் போற இடத்துல பொண்ணு நல்லா இருக்கணுமே, நம்ம பொண்ணை நல்லா வச்சுக்கணுமே, காலம் முழுசும் அவளை வச்சு காப்பாத்துறதுக்கு அவளா இருக்கணும், இது எல்லாத்துக்கு மேல மாப்பிள்ள நல்ல குணபாவத்தோட எல்லாத்தையும் யோசிப்பாங்கல்ல பொண்ணை கொடுக்கிற தகப்பனார். அப்ப ஜனகமா மன்னனுடைய முகத்தை அப்படியே விஸ்வாமித்திரர் பாக்குறாராம். அந்த முகத்துல ஒரு சின்ன ரேகை ஓடுது, சந்தேக ரேகை. என்னன்னா, ஓ அய சக்கரவர்த்தியோட புள்ள தசரதன், தசரதனோட புள்ள ராமன், இந்த தசரதனுக்கு கோசலை, கைகேயி, சுமத்திரை, உரிமை மகளிர்னு வேற பேச்சுக்கள்லாம் அடிபடுது. அதனால நம்ம பொண்ணை கொண்டு போய் அவர் பிள்ளையான ராமருக்கு கொடுக்கறமே, ஒருவேளை தகப்பன மாதிரி, பொண்ணை பத்த தகப்பன் இல்லையா, அதனால ராமனா இருந்தாலும் யோசிச்சுதானே கொடுக்கணும், பொண்ணோட அப்பா இல்ல. அதனால அந்த முகத்துல ஒரு சின்ன சந்தேக ரேகை ஓடுதான் ஜனகனுக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டான் விஸ்வாமித்திரன். உடனே விஸ்வாமித்திரர் சொல்றாரு, திரையோடு அரசு இறைஞ்சும் செறிகடல் கால் தசரதனாம் உரையோடும் நெடுமனத்தாய் உரைவோடும் நெடுவேலாய் உபநயன விதி முடித்து மறை ஓதுவித்து இவனை வளர்த்தானும் வசிட்டனே காண். விஸ்வாமித்திரன் சொன்னா, செறிகடல் கால் தசரதனுடைய புதல்வன் என்பது வெறும் பேரளவுலதான். சக்கரவர்த்தி தசரதன் ராமன் சொல்லணும், தசரத சக்கரவர்த்தியோட புள்ள ராமன் சொல்ல வேண்டிய இடத்துல நிறுத்திட்டான். ஏன்? ஜனகனோட முகத்தை பார்த்தா அப்பா மாதிரி புள்ளன்னு நினைச்சிடக்கூடாதே, பொண்ணை கொடுக்கறவன் நம்ம சொல்றதை சரியா சொல்லணுமேன்னு நினைச்சுக்கிட்டு சொல்றான். திரையோடு உலகத்து மன்னர்கள் எல்லாம் விழுந்து வணங்குகிற திருவடியை உடையவன் தசரதன். திரையோடு அரசு இறைஞ்சும் செறிகடல் கால் தசரதன், பொறையோடும் தொடர் மனத்தான், அபூர்வமான மனத்தை உடையவன், அரசர்கள் எல்லாம் வணங்குகிற திருவடியை உடையவன் தசரதன். அந்த தசரதனுடைய புள்ள ராமன் என்பது ஒரு பேரளவுல தான். எப்படி மாத்திட்டா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரன் சொல்றான், உபநயன விதி முடித்து மறை ஓதுவித்து இவனை வளர்த்தானும் இந்த வசிட்டனே காணான். நீங்க எந்த புராணத்தை வேணாலும் தேடி பாருங்க, வசிஷ்டரை விஸ்வாமித்திரர் பாராட்டினதா வரலாறே கிடையாது. இந்த ஒரு இடத்துலதான் ராமனுடைய குணமெல்லாம் வசிஷ்டனுடைய குணம் என்கிறான் விஸ்வாமித்திரன். மறை ஓதுவித்து இவனை வளர்த்தான் வசிஷ்டன், வளர்ப்பு தகப்பன் இந்த ராமனுக்கு வசிஷ்டன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமரோட குணம் எல்லாம் வசிஷ்டரோட குணம். உடனே ஜனகனுக்கு முகத்துல சந்தோஷ ரேகை படர்ந்துச்சு. ஏன்னா விஸ்வாமித்திரனுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், வசிஷ்டன் வளர்த்த பிள்ளை ராமன் அப்படின்னு உடனே ஜனகனுக்கு இதுக்கு மேல என்ன சந்தேகம்?
தாரவாத்து கொடுக்கறதுக்கு ஜனகன் சம்மதித்தான். குலமுறை கழுத்துப்படல நடந்து ஊர்ல அலங்காரம் பண்ணி சீதா கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணுகிறார். சீதையை அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து அழகா உட்கார வச்சாங்க. அன்னைக்கு சாளரத்து வழியா தானே பார்த்தோம். ஓடி வந்து அந்த தோழி நீலமாலை செய்தி சொல்லுவான்னு காத்து கடந்தமே. இங்க வில்ல உடைச்சவன ஓடி வந்தா அந்த நீலமாலை. வழக்கமா சீதையை வணங்கித்தான் தோழி செய்தி சொல்லுவாளாம். அதையும் கம்பன் சொன்னான். இன்னைக்கு நீலமாலைக்கு இருந்த பரபரப்புல வந்தடி வணங்கிலள்னா அடி தொழாமலே, அம்மா இந்த ஜன்னல் வழியா நீங்க பாத்தீங்களே, அவர் தான் உடைச்சிட்டார் வில்ல, அவர் தான். சீதைக்கு அவ்வளோ ஆனந்தம். அலங்காரம் பண்ணி கொண்டாந்து சீதையை அமர்த்தினார்கள். ஜன்னல் வழியா தானே பார்த்தோம், கொஞ்சம் தானே பார்த்தோம், சரியா பார்க்கலையே. இப்ப எல்லாரும் இருக்கிற இடத்துல பார்க்கவும் முடியாதே, எப்படித்தான் பார்க்கறதுனா தான் கம்பன் எழுதுனா கைவளை திருத்துவு கடைக்கண் நோக்கினாள்னு எழுதுனா. கையில உள்ள வளையல சரி பண்ற மாதிரி சீதை ஒரு பார்வை பார்த்துட்டாராம். ஓ சரிதான் பார்த்துக்கிட்டா. எல்லாம் முடிஞ்சு அந்த மணித்தவிசில கொண்டு வந்து ராமரையும் அழகாக அலங்காரம் பண்ணி கொண்டாந்து சீதைக்கு அருகில், ராமருக்கு அருகில சீதையை அமர வைத்து மன்றிலின் வந்து மணித்தவிசி ஏறி வென்றி நெடுந்தகை வீரனும் ஆர்வத்து இந்துணை அன்னமும் எய்தி இருந்தார் நகம். 2 பேரும் அழகா உட்கார்ந்து சீதையும் ராமரும் காட்சி கொடுக்கறாங்க. அருமையான அந்த திருக்கல்யாணம் நடக்க போது. சீதா கல்யாணம். ஜனகன் மனசுல சந்தோஷம், சுனயனி மனசுல சந்தோஷம், மிதிலாபுரி மக்கள் மனசுல சந்தோஷம், அயோத்தியிலிருந்து வந்தவங்க உள்ளத்துல சந்தோஷம், வசிஷ்டர் மனசுல சந்தோஷம், சீதராமர் மனசுல ரொம்ப சந்தோஷம். அது எல்லாத்துக்கும் மேல விஸ்வாமித்திரனுடைய மனசுல அளவு கடந்த சந்தோஷம். சீதா கல்யாணம். ஜனகமா மன்னன் தாரவாத்து கொடுக்க போறான் தான் பொண்ணை. இன்னைக்கும் வடநாட்டுல எந்த கல்யாணம் நடந்தாலும் ஜபிக்கப்படுகிற மந்திரம் ஜனகன் தாரவார்த்து கொடுக்கும் போது சொன்ன இயம் சீதா மம சுதா என்று தொடங்குகிற மந்திரம் தான். ஜனகன் தாரவார்த்து கொடுக்கும் போது சொன்னான், பல பதிவிரதைகள் தோன்றிய புகழ்வாய்ந்த என் குலத்தில் உதித்த என்று உனக்கு நான் தாரை வார்த்து கொடுக்கிறேன். இந்த பெண்ணானவள் உன் குலத்தின் சகலவிதமான தர்மங்களையும் ஒளிரச் செய்து தலைமுறைக்கும் உன் குடும்பத்தின் பெருமை விளங்குமாறு உறுதுணை புரிவாள், உன்னை நிழல் போல் தொடர்வாள் என்று தாரை வார்த்து. ஜனகமா மன்னனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றால், மகாவிஷ்ணுவின் அம்சமாக வந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு தன் பெண்ணை தாரை வார்த்து கொடுக்கிற அவ்வளோ பெரிய புண்ணியம் ஜனகமா மன்னனுக்கு கிடைத்ததே. தாரை வார்த்து கொடுத்தான். அழகா அந்த மாங்கல்ய தாரணம் நடந்தது. சீதா தேவியாரின் திருக்கழுத்தில் அபூர்வமான அந்த மாங்கல்ய தாரணம் செய்யப்பட்டது. இந்த காட்சி எல்லாரும் பார்த்து ஆனந்தார்கள். பூமாரி தேவாதி தேவர்கள் பொழிந்தார்கள். மங்கள அங்கி அப்படியே வலஞ்சுழித்து எழுந்து மேலே வந்து அவர்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பெரியோர்கள் இடத்திலெல்லாம் ஆசி வாங்கி அருமையாக ராமரு சீதை அமர்ந்திருக்கிறார்கள். கம்பன் சொன்னான், வந்தவர்களெல்லாம் வாழ்த்தினார்களாம். ஜனகன் வாழ்த்தினான், பூமகளும் பொருளும் போல இருக்கணும்னு வாழ்த்தினானா 2 பேரையும். பூமகளும் பொருளும் போல இருக்கணும். பூமகள் யார்? லக்ஷ்மி. லக்ஷ்மி என்னைக்காவது ஐஸ்வர்யத்தை விட்டு பிரிவாளா? அவ எப்பவும் செல்வத்தோடு இணைந்து இருக்கிறவள். அதனால லக்ஷ்மியும் ஐஸ்வர்யமும் போல பூமகளும் பொருளும் போல் வாழ்க என்று ஜனகமா மன்னன் வாழ்த்தினானா. கம்பன் 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிற காட்சியை நம்ம கண்ணு முன்னால கொண்டாந்து கல்யாணம் பண்ணிட்டு ராமரும் சீதையும் உட்கார்ந்து இருக்காங்க. அது எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். யாரு இது வரைக்கும் கல்யாண பெண்ணையும் மாப்பிள்ளையும் இப்படி வாழ்த்தினவங்க கிடையாது. எல்லாரும் போய் நகமும் சதையும் போல வாழுங்கள், மலரும் மனமும் போல இருங்க அப்படின்னு வாழ்த்துவாங்க. கல்யாண வீட்டுல என்னையும் என் மனை இருங்கன்னு வாழ்த்துற அளவுக்கு யாருக்காவது ஒரு எண்ணம் இது வரைக்கும் வந்திருக்கா? நல்லபடியா மனைவியோட ஆனந்தமா வாழ்ந்தா அவங்களே போய் சொல்லலாம், நாங்களே ஒரு முன்னுதாரணம், எங்களை மாதிரி இருங்க அப்படின்னு சொல்றாங்களா பாருங்க. சொல்ல மாட்டேங்கிறாங்க. கணவனும் மனைவியும் நகமும் சதையும் போல வாழுங்க, மலரும் மனமும் போல வாழுங்க. கம்பன் புது மாதிரியா சொன்னா என்னன்னா, யோகமும் யோகமும் ஒத்தார். யோகம் என்பது இறை அருளால் நமக்கு கிடைக்கிற எல்லா சௌபாக்கியங்களும் யோகம். போகம் என்பது அதை துய்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு. சௌகரியம் இருந்தா மட்டும் பத்தாது, அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான பாத்தியதை இருக்கணும். அனுபவ பாத்தியதையும் செல்வமும் இணைந்திருப்பது அது 2 இணைஞ்சிருந்தா, அனுபவ பாத்தியதையும் செல்வமும் இணைஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? அதுபோல ராமனும் சீதையும் இருந்தார்கள் வாழ்த்துனா. ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார்னா. அபூர்வமாக திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு ராமனும் சீதா தேவியார் அந்த கல்யாணத்தில் காட்சி அருளினார்கள். அம்மி அருந்ததி பார்த்தார்கள். பெரியவர்களிடத்திலெல்லாம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்கள். ஜனகமா மன்னன் மகிழ்ச்சியினால் விம்மினான்.
எல்லாத்துக்கும் மேல விஸ்வாமித்திரன் சந்தோஷப்பட்டான். அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். விஸ்வாமித்திரன் சந்தோஷப்பட்டா ஏன் தெரியுமா? இந்த விஸ்வாமித்திரன் சூரிய குல தோன்றலாக இருக்கிற ராமபிரானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நாளா தபசு பண்ணிக்கிட்டே, ராமனோட கல்யாணத்தை நான் நடத்தணும் தபஸ். ஏன் தெரியுமா? பெரிய முனிவன் தான், பெரிய தபசிதான், பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கினவன் தான். ஆனாலும் வசிஷ்ட மகரிஷி கிட்ட விஸ்வாமித்திரர் போட்ட ஒரு சபதத்துக்காக இதே சூரிய குலத்தில் உதித்த வாய்மை தவறாத ஒரு மன்னனான அரிச்சந்திரன் என்கிற ஒரு நல்ல மன்னனை, சூரிய குலத்து மன்னன் பிள்ளைக்கு கிட்ட தான் போட்ட சபதத்தை நிறைவேற்றுறது. அரிச்சந்திரன் பொய்யன் என்று நான் நிரூபிப்பேன்னு சொல்லி அத்தனை பாடுபடுத்துறான் அந்த அரிச்சந்திரனை. ஒரு நல்ல மன்னனை இவ்வளவு பாடுபடுத்தி மனைவி கிட்ட இருந்து பிரிச்சு, குழந்தைகிட்ட இருந்து பிரிச்சு, அவன் எங்கெங்கயோ கொண்டு போய் காவல் காக்க வச்சு இவ்வளவு கஷ்டப்படுத்தினா, எவ்வளவு பெரிய பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கினாலும் இந்த தவறை செய்தால் தோஷம் வரும். அதனால அன்பான குடும்பத்தை பிரிக்காதீங்க. ராமனுடைய கதை எல்லாரையும் ஒன்றாக்குகிற கதை, பிரிக்கிற கதை இல்ல, எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிற கதை. அதனாலதான் எங்கெங்கோ இருந்த குகன் சுக்ரீவனை எல்லாம் ஒன்னா சேர்த்து பிடிச்ச கதை இல்ல இந்த கதை. யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ராமாயணத்துல இல்ல படிக்கணும். அதை எல்லாரையும் ஒன்றாக சேர்த்தார். பாரத தேசத்தினுடைய தார்க மந்திரமா இருக்கிறது ராமாயணம். ஏன் தெரியுமா? பாரத தேசமும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. அதான் ராமாயணம். பல சமூகத்தை சேர்ந்தவர்களை ஒன்றாக சேர்த்தானே. ராமன் இணைப்பவன், பிரிப்பவன் அல்ல. பிரிந்திருப்பவைகளை இணைப்பவன். அதனால இணைத்தால் புண்ணியம், பிரித்தால் பாவம். அது கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும். ஒரு சின்ன மன மாறுபாடு இருந்தா கூட அதை சரி பண்ணி ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு அந்த குடும்பம் ஆனந்தமா இருக்கிறதுக்கு வழி பண்ணணும். அது இல்லையா புண்ணியம்? அப்படி இல்லாம இடையில புகுந்து ஆமாமா இப்படித்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீ செத்தாலும் அந்த பக்கம் சேராத, இப்படியே சேர போறவனையும் வெட்டி வெட்டி விடுறது எவ்வளவு பெரிய பாவம் அது. இதுக்குனே ஊருக்கு 10 சகுனி இருக்கா அந்த வேலையை செய்யறதுக்குன்னு. சகுனி எல்லாம் பாரத கதையோட முடிஞ்சு போயிடணும். கூனி எல்லாம் ராமாயணத்தோட முடிஞ்சிடணும். அதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில தொடரக்கூடாது. அப்பா, புள்ள, அண்ணன், தம்பி